வணக்கம் மக்களே! இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல ஒரு குடும்பத்தை சிதைக்க போற ஒரு உண்மை மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. பல்லவன் நடேசனோட பையன் இல்ல அப்படிங்கிற இந்த ஒரு உண்மை எத்தனை பேரோட வாழ்க்கைய புரட்டி போட போகுது. இனிமே பல்லவனோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இனிமே வரப்போகுது. இன்னைக்கு எபிசோட்லயும் சரி, ப்ரொமோலயும் சரி நடந்த ஒவ்வொரு சீனையும் சேர்த்து முழு ரிவ்யூவா இப்ப பார்க்கலாம். நிலா ஆஃபீஸ்க்கு போற வழியில பல்லவனோட அம்மாவ பார்க்குறாங்க. நிக்க சொல்லி சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, பல்லவனோட அம்மா வந்துட்டு வேகமா ஓடிவராங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து பைக்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு வேகமா வந்து பேசுறாங்க. "என்ன நீங்க இப்படி பண்றீங்க? பல்லவன் மேல உங்களுக்கு உண்மையான அக்கறையே கிடையாதா? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இப்போ உங்க கூட ஒரு ஆள் நின்னு பேசியிருந்தார்ல, அந்த ஆள் கூட நீங்க ஓடுனீங்கல்ல, அது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "நீ கேட்கறதுக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா வந்து சொல்றாங்க. "இல்ல இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். பல்லவன் மேல உங்களுக்கு உண்மையான பாசமே கிடையாதா? நீங்க பல்லவனோட அம்மா தானா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் பல்லவனோட அம்மா தான். அதுல என்ன சந்தேகம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்புறம் என்ன? பல்லவன் மேல பாசமே இல்லையா உங்களுக்கு? யாரோ ஒரு ஆளு கூட இப்படி ஓடி வரீங்களே! அங்கிள் இத பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுவாரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏம்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதம்மா. நான் என் ஹஸ்பண்ட் கூட தானே வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப அங்கிள் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "நீ கேட்கறதுக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா வந்து சொல்றாங்க. "நீங்க பதில் சொல்லணும்னு தான் நான் உங்கள விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்து என்னோட பையன் தான். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நேத்து நைட்டு பேசியிருந்தோம் இல்லையா? அவர் தான் என் ஹஸ்பண்ட். நடேஷன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. "என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எனக்கு நீங்க சொல்றத கேட்டாலே தல சுத்துது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பல்லவன் வந்து பல்லவன் வந்து என் பையன் தான். ஆனா நடேசன் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அ நம்ம நிலா வந்துட்டு, "எதுக்காக நடேஷன் உங்க அங்கிள் வந்துட்டு உங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு? உங்க மேல கோவமா இருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நான் யாரையோ கொண்டு வந்து உங்க வீட்ல வளர்க்கணும்னு சொல்லி விட்டா உங்களுக்கு கோவம் வருமா? வராதா? அதே மாரி தான் பல்லவன கொண்டு வந்து உங்க வீட்ல வளர்க்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதுனால தான் அவருக்கு கோவமே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? அப்ப நடேசன் வந்து நடேசன் அங்கிளுக்கு வந்து பல்லவன் பிறக்கலையா?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. "இதுக்கு மேல ஏதாவது என்ட்ட கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. இதுக்கு மேல உனக்கு விட தெரியணும் அப்படின்னா, நீ அவர்கிட்டயே போய் கேளு. சும்மா சும்மா வந்து என்கிட்ட ஏதாவது வந்து பேசிட்டு இருக்காத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிர்றாங்க. அப்போ நிலாவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியுது. பல்லவன் வந்து நடேசன் அங்கிளோட பையன் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பேசாம அவர்ட்டயே கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நடேசன் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நிலா போறாங்க. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வந்து நிலா வந்து சொல்றாங்க நடேசன் அங்கிள்க்கு, "நீங்க வந்து என் கூட கோயிலுக்கு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன புதுசா என்னைய கோயிலுக்கு கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நீங்க என் கூட வாங்க அங்கிள் ப்ளீஸ் எனக்காக நீங்க வரணும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி வா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ கோயில்ல வச்சு கேட்குறாங்க. "பல்லவன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "பல்லவன் யாருன்னா, என் பையன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பொய் சொல்லாதீங்க. பல்லவன் உங்களுக்கு பிறந்த பையன் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம்மா, என் பசங்க 4 பேருமே என் பசங்க தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் அத கேட்கல. பல்லவனோட அப்பா கிடையாது நீங்க" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே அ நம்ம நடேசன் வந்து யோசிக்கிறாரு. "யார் சொன்னா உனக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பல்லவனோட அம்மா தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் திருப்பி போய் அவள போய் பார்க்க போனியா? நான் உன்னைய தான் சொல்லல அவள பார்க்க போகாத. அவள கூட்டு வராதன்னு சொன்னேல்ல. மறுபடியும் போய் நீ பேசிட்டு வந்தியாக்கும். அவ பாட்டுக்கு வந்துற போறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ ஏன் இப்படி துருவி துருவி இந்த விஷயத்த பத்தி கேட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு இப்ப என்ன விஷயம் தெரிய வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் பழைய விஷயங்கள்லாம் வந்து வருது. அதுல வழக்கம் போல இதே மாரி தான் பல்லவன் வந்து சின்ன வயசா இருக்கும்போது, இந்த கோமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வடநாட்டு கறி தானே குஜராத்ல இருக்கும்போது அவங்க வந்து இதே மாரி கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடன் திருப்பி கேட்கறதுனால அவங்கள வந்து விரட்டியிருப்பாங்க. அப்ப இந்த நடேசன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆல் இண்டியா பெர்மிட் லாரி தானே ஓட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் இவங்களோட லாரியில வந்து அவங்க ஏறி வருவாங்க. ஏறி வரும்போது தான் தப்பிச்சு வர்றதுக்காக வரும்போது தான் நேரா இங்க வந்துருவாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்டின்னா, ஊர்க்காரங்க எல்லாருமே நடேசன் வந்து தப்பா பேசுறாங்க. "வடநாட்டுக்காரிய கூட்டிட்டு வந்துட்டான். ஒரு குழந்தையோட கூட்டிட்டு வந்துட்டான்" அப்டின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக்கா வந்துட்டு எடுத்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ அ நிலாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிருது. அப்போ "பல்லவன் வந்து உங்களுக்கு பிறக்கலையா? பல்லவனோட அப்பா நீங்க கிடையாதா?" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. "அதத்தனமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னோட லாரில
இவங்க பல்லவனோட அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டு இன்னும் லாரியில ஏறியிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நான் ஊர்ல வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க லாரியில இருந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நடேசன்லாம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துட்டான். இந்த மாரி பொண்டாட்டி வச்சிருந்திருப்பான் போல. பொண்டாட்டி பிள்ளைகளோட வந்துட்டான் அப்படின்ற மாரி ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, என் பொண்டாட்டி என் மேல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. அவ வந்து என்னைய நம்புனா. கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு நம்புனா. அப்போ கூட இவங்க வந்து சொல்லியிருக்கலாம். உண்மைய சொல்லியிருக்கலாம். "இந்த பொம்பள என்ன பண்ணா தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சொல்லுங்க என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சவ என்ன பண்ணா அப்படின்னா, ஆமா இவர் தான் என்னைய கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு என்னைய பொய் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொறுக்கியும் சேர்த்தே உண்மைய சொல்லிட்டா. அப்பதான் நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க முடியும். ஆ இல்ல நான் எங்கேயாவது ஒரு வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் பல்லவனோட அப்பா. இவளும் இந்த மாரி சொல்லிட்டே இருந்ததுனால ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க. அப்ப கூட என் பொண்டாட்டி வந்துட்டு என்னைய சந்தேகப்படவே இல்ல. நான் சொன்னேன் அவகிட்ட, "இல்லம்மா இந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவ வந்து என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. ரொம்ப என் மேல வந்து உண்மையா இருந்தா. கண்டிப்பா அவ வந்து இந்த இத பத்தி நம்பியிருக்கவே மாட்டா. ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிறவ அவ. அப்ப வந்து என் மேல உண்மையான காதலும், அன்பும் அவளுக்கு இருந்துச்சு. அவ தான் என்னோட தெய்வம். அவ தான் என்னோட கடவுள் மாதிரி. சேரனோட அம்மாவ வந்து என்னால மறக்கவே முடியாது. என் பொண்டாட்டி தான் என்னோட தெய்வமேன்னு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. எப்ப இவங்க லாரியில ஏறி வந்து இங்க இருந்தாங்களோ, அதுல இருந்தே என் குடும்பத்தில பிரச்சனைகள் மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு. குஜராத்ல இவங்களுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை எங்க வீடு வரைக்குமே வந்திருந்துச்சு. இந்த லேடியும் பல்லவனோட அம்மாவும் எங்க வீட்ல தான் இருந்தாங்க. பல்லவனோட அம்மாவும் எங்க வீட்ல தான் இருந்தாங்க. இதே மாரி அவங்கள தொரத்திட்டு வந்த கும்பல் தான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆயிருச்சு. அப்போ அந்த லேடிய அதாவது பல்லவனோட அம்மாவ காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி மகராசி கூட போய் விழுந்துட்டா. அவள குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்குது. அதனால அந்த பல்லவன மட்டும் சின்ன பையன மட்டும் அங்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள எப்பயுமே தகராறு வந்துகிட்டே தான் இருக்கும் போல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுல தான் என் பொண்டாட்டி மேல வந்து கத்தி பட்டுருச்சு. அதனால தான் என் பொண்டாட்டி இறந்துட்டா. ஆனா ஊர்க்காரங்க மொத்தமும் நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அப்ப அந்த நிமிஷத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. என் உலகமே அவ தான்னு இருந்தேன். அவ இல்லன்னு ஆன உடனே என்ன பண்ணுவேன், என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊர்க்காரங்க எல்லாருமே 2வது பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்ததுனால தான் பொண்டாட்டிய நடேசன் வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல கூட எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறமா என்னைய போலீஸ் வந்து பிடிச்சுட்டு போயிருச்சு. அப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. வீட்ல வந்து பார்க்கும்போது, பல்லவன் வந்து இவங்க கூட ஒரு தம்பியா வளர்ந்து நின்னான். எல்லாருமே பாசமா இருக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி இந்த உண்மைய எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஊர்க்காரங்க சொல்றபடி பல்லவன் வந்து எனக்கு பிறந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்கலாம் சொன்னதுனால நானும் அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோ பாசமா இருந்தான். எனக்கும் அவன் மேல ரொம்ப பாசம். அதனால தான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க ரொம்ப கிரேட் அங்கிள். யாரோ ஒருத்தவங்க பையன தான் சொந்த பையனா வளர்த்துட்டு இருக்கிறீங்க. ஊர்க்காரங்களுக்கு மத்தியில எவ்வளோ பேர் வந்தாலும் எப்படி நீங்க தைரியமா இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்ப தான் நடேசன் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா பல்லவன பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டதுனால, கண்டிப்பா பல்லவன் கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. அதே மாரி எந்த நேரமும் பல்லவனோட அம்மா கோமல் இருக்காங்க இல்லையா? அவங்க கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. அதாவது இந்த குடும்பத்துக்கும் பல்லவனுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா பல்லவன் இருக்க மாட்டான். இந்த வீட்ட விட்டு போயிருவான். அவன் இல்லன்னா வீட்டோட நிலைமை என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க.